தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 11/11/2016 வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:52 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு வைஷ்ணவ ஏகாதசி, துளசி விவாகம் என்று நாட்காட்டிகளை குறிப்பிட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். துளசியை வழிபட்டால் துயரங்கள் தீரும். விருட்சம் அது. அதனாலே விருட்ச வழிபாடு சிலருக்கு ஒத்து வரும். காலையில் எழுந்திரிச்ச உடனே விருச்சிக ராசிக்காரர்கள் விருட்ச முகத்தில் முடிக்கணும்னு நான் முன்னாடி பேசினேன். நிறைய பேர் தொலைபேசி வாயிலாக சொன்னார்கள், நாங்களெல்லாம் வீட்டில் எழுந்த உடனே துளசி முகத்திலே விழிக்கிறோம்னு. விருச்சிக ராசியில் பிறந்த ஒருவருக்கு குழந்தை பிறந்துச்சு, பெண் குழந்தை. அதற்கு பெயர் துளசினே வச்சேன். பிறகு அவர்கள் வளர்ந்த பின்னாலே அவர்கள் ஒரு தொழில் செய்வதற்காக ஏற்பாடு செய்தார்கள். துளசி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு பேர் வச்சு கொடுத்தேன். மிக அற்புதமாக அந்த கடை நிறுவனம் நன்றாக வளர்ந்து வந்தது. காரணம், விருட்சத்தினுடைய பேரிலே அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் இப்போ சில பேர் பூங்கொடியெல்லாம் வைக்கிறாங்க. அந்த விருட்சத்தினுடைய பேரில் இருப்பதில் துளசிங்கிறது ஒத்து வரும். ரெண்டாவது, வீட்டில் விருச்சிக ராசிக்காரர்கள் விருட்சத்தை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் துளசி விவாகம் என்று வருகிற இன்றைக்கு யாராக இருந்தாலும் இல்லத்திலே முன்னதாக வைத்திருக்கக்கூடிய அந்த விருட்சங்களை வழிபாடு செய்யலாம். தெய்வீக மூலிகைகளை வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக துளசி என்பது நமக்கெல்லாம் துயரங்களை போக்குகிற ஆற்றல், இலக்குமி குடியிருக்கிற இடம். எனவே அங்கு விளக்கேற்றி வைத்து மாலை நேரத்தில் வழிபாடு செய்வது நல்லது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து தனுசு ராசியை பற்றிய தகவல்கள். தனுசு ராசி அப்படின்னா மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் அடங்கியது. மூல நட்சத்திரம், பூராடம், உத்திராடத்தில் முதல் பாதம். இந்த தனுசுக்கு என்ன போட்டிருக்கேன், வில்லானை சொல்லால் வளை அப்படின்னு போட்டிருக்கோம். வில் அதற்குரிய லோகோ, அதிர்ஷ்ட சின்னம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வில் இருக்கும். வில்லானை சொல்லால் வளை அப்படின்னா அவங்கள தனுசு ராசிக்காரர்களை பேச்சாலேயே வளைச்சிடலாமா, அவர்களை சாதுரியமாக பேசி அவருடைய நட்பை பெற்றுவிட முடியுமா, அவர்களை சொல்லாலேயே வளைத்து விட முடியும். தனுசும் மீனமும் தாட்சிணியத்துக்கு அடிமைப்பட்டதாக இருப்பதனாலே தான் நிறைய விரயங்கள் ஆகிவிடும். அன்புக்கு கட்டுப்பட்டு நிறைய பணத்தை அவர்கள் செலவழித்து விடுவார்கள். பிறகு மீண்டும் வராமல் இருக்கிறதுன்னு கவலைப்படுவாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குரு பகவான். ஆகையினாலே அவர்கள் அந்த குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருப்பதனாலே எவ்வளவுதான் அவர்களுக்கு இடர்பாடு வந்தாலும் முடிவிலே நல்ல வெற்றிகள் வந்துவிடும். குருவினுடைய அருளுக்கு பாத்திரமாவதனாலே அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு காலத்தில் அவர்கள் கவலையாக இருந்தாலும் கூட மற்றொரு காலத்தில் ஓகோன்னு இருக்கிற அளவுக்கு எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கும். அதில் நட்சத்திரத்திலே மூலம் இருக்குது. பெண்கள் அந்த மூலத்தை பார்த்தால் பெண் மூலம் நிர்மூலம்பாங்க, ஆண் மூலம் அரசாளும்ங்கிறாங்க. எல்லா ஆண்களும் அரசாளுறாங்க அப்படி இல்லை. ஆணி மூலம் அரசாளும். ஆணி மாதத்திலே மூல நட்சத்திரத்திலே ஆண்கள் பிறந்தால் அவர்களுக்கு அரசாளும் யோகம் வருமா. அதே நேரத்தில் கன்னி மூலம் நிர்மூலம் அப்படின்னா ஒரு பெண் மூலம்னாலே முகம் துளிச்சிடுறாங்க. மூல நட்சத்திரமா எங்களுக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. ஒரு பெண் பிறந்த உடனேயே என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. மூலத்தில் பிறந்திருக்குன்னா மூலமா அப்படிம்பாங்க. கல்யாண காலங்கள்ல எல்லாம் மூல நட்சத்திரத்தில் ருதுவாயிருந்துச்சு அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா, அப்போ மூல நட்சத்திரமா, அப்போ எங்களுக்கு நாங்கள் பொறுத்து பார்த்துக்குறோம் அப்படின்ட்டுவாங்க. காரணம், மூலம் என்றாலே முகம் சுளிக்கிறார்கள். ஆனால் கன்னி மூலம் நிர்மூலம் என்றால் என்ன அர்த்தம்? கன்னி ராசியிலே சூரியன் எப்போ சஞ்சரிக்கிறாரு? மேஷத்திலே சித்திரை மாதம், ரிஷபத்திலே வைகாசி மாதம், ஆணியிலே மிதுன ராசியிலே சஞ்சரிப்பார். அதே போல் ஆடி மாதத்திலே கடகராசியிலே சூரியன் சஞ்சரிப்பார். ஆவணி மாதத்திலே சிம்ம ராசியிலே சூரியன் சஞ்சரிப்பார். புரட்டாசி மாதம் என்பது கன்னி மாதம். அந்த கன்னிராசியிலே உரிய மாதம் புரட்டாசி மாதம். அந்த கன்னிராசியிலே சூரியன் சஞ்சரிக்கின்ற மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்தால் கன்னி மூலம் நிர்மூலம் என்பது வழக்கம். ஆனால் இப்பொழுதெல்லாம் இப்படி வந்ததனாலே பொருத்தம் பார்த்து நாம் செய்கிற பொழுது நல்ல மாற்றங்கள் உருவாகும். வாழ்க்கை வளமாக இருக்கும். அந்த மூலம் நட்சத்திரம் தனுசு ராசிக்குள் இருக்கிற நட்சத்திரம். அதற்கடுத்து பூராடம் போராடும் என்பார்கள். இன்னொன்று பூராடம் நூலாடாதுன்னு சொல்லி சில பேர் ஒதுக்கி விடுவார்கள். பூராடம்னா மாங்கல்ய நூல் நிலைக்காதும்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. பூராடத்தில் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் மாங்கல்ய பாக்கியத்தோடு வெளிநாட்டிலும் வாழ்கிறார்கள், உள்நாட்டிலும் வாழ்கிறார்கள். ஆனால் பூராடம் நூலாடாது என்றால் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நூலை வெளியிட்டால் அது நிலையாக இருக்குமா. எத்தனையோ புத்தகங்களை வெளியிடுறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ திருவள்ளுவர் கூட திருக்குறளை வெளியிட்டது பூராடத்தில் தான் ஒரு சில கருத்துகள் இருக்குது. பொதுவாக ஒரு புது நூல்களை நான் தயாரித்து அதை வெளியீடு செய்கின்ற பொழுது பூராட நட்சத்திரத்தன்றைக்கு வெளியிட்டால் அது மிகச்சிறப்பாக இருக்குமா. அப்படி வருவதில் அடுத்து உத்திராடமும் அதில் சேர்கிறது. ஊரோரத்தில் ஒரு செய்யும், உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளையும். உத்திராடத்தில் ஒரு பிள்ளை பிறந்தால் ஊரோரத்தில் ஒரு செய் வாங்குவார், அதாவது இடம் வாங்குவார்னு அர்த்தம். எனக்கு தெரிந்த என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய நண்பர் ஒருத்தர் உத்திராடத்தில் பிறந்திருக்கிறார். அவர் உத்திராடத்தில் இல்லை, அவருடைய பிள்ளை அவருக்கு உத்திராடத்தில் பிறந்துச்சு. அவர் சொன்னார், உத்திராடத்தில் பிறந்திருக்கே அப்படின்னு சொன்னார். சாதாரணமாக இருந்தார். உத்திராடத்தில் அந்த பிள்ளை பிறந்ததுக்கு பின்னால் அவருக்கு முன்னால் பேங்க் ஆஃப் மெதரின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த வங்கியில் வேலை கிடச்சிச்சு. பிறகு
ஐசிஐசியாக அந்த வங்கி மாற்றப்பட்டுச்சு. அதுலேயும் சேர்ந்தார். அப்படி இருக்கிற பொழுது அவருடைய முன்னேற்றங்கள் நன்றாக வந்து அவர் இருக்க ஊர்லேயே இடம் வாங்கினார், வீடு வாங்கினார். இந்த பிள்ளை வளர வளர அவர்களுக்கு வளர்ச்சி அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அதனாலே உத்திராடத்தில் ஒரு பிள்ளை பிறந்தால் அதை அள வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அந்த பிள்ளையினுடைய யோகத்திற்கு உண்டு. அதே நேரத்தில் நம்முடைய சுய ஜாதகமும் அதில் இணைந்து தான் செயல்படும். அப்படிப்பட்ட 3 நட்சத்திரங்கள் மூலம், புராடம், உத்திராடம் அதில் இணைந்திருக்கிறது. அதுக்கு உருவம் என்னென்னா, வில் பிடித்த ஒரு ஆண் வந்து வில் பிடிச்சிருக்கும். அப்படி குதிரையில் உருவமும் இருக்கும். மேலே ஏறி ஒரு ஆண் வில் பிடித்திருக்கும். இந்த வில்லை நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா சண்டை வரும். ஆகையினாலே ராமபிரான் படத்தை வச்சுக்கிட்டால் ராமருடைய பின்னாலே வில் இருக்கும். தனுசு வச்சிருப்பார். ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில் என்று வாழ்ந்தவன் ராமன். ராமனுக்கு ஒரு இல், ஒரு இல்லம்தான், ஒரு மனைவி, அதாவது ஏகபத்தினி விரதனாக இருந்தார். அதே நேரத்தில் ஒரு வில் இருந்துச்சு. ஒரு சொன்னால் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ராமபிரான் படத்திலே வில் இருக்குது. தெய்வ படங்களிலே வில்லுள்ள தெய்வ படங்களை அவர்கள் வைத்து கொள்ளலாம். அவர்களுக்கு பெயர் எழுத்துக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏ, யோ, பா, பி, பூ, த, ப, ட, பே, இந்த எழுத்துக்கள் எல்லாம் அந்த தனுசுக்கு உள்ள எழுத்து. இப்போ யோன்னு இருக்குது, யோகம் அப்படின்னு வைக்கலாம், யோகேஸ்வரன்னு வைக்கலாம். யோக வரக்கூடிய அளவில் யோகம்னு ஒருத்தருக்கு பேர் வச்சுருக்காரு. அவர் ஒரு கடை நடத்தினார். அந்த பொண்ணு பேரில் யோகம் ட்ரேடர்ஸ்னு வச்சுருந்தார். அந்த யோகம்ங்கிற இது இருக்கு இல்லையா, அந்த 3 எழுத்தை வச்சு ஒரு கீ செயின் போட்டார். அந்த கீ செயினை ரொம்ப பேர் கையிலே பிடிச்சிருந்தாங்க. யோகத்தை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம்னு சொல்லுவாங்க விளையாட்டுக்கு. ஆனால் உள்ளபடியே அந்த யோகம் என்ற அந்த வார்த்தை உச்சரிக்க வாழ்க்கையில் யோகம் வரும். அதுதான் யோகேஸ்வரின்னு வைப்பாங்க, யோக ராஜன்னு வைப்பாங்க. யோகம் என்று வைப்பது யோகலட்சுமின்னு வைக்கலாம். அதே மாதிரி பாவண்ணன்னு வந்தால் பாரதின்னு வைக்கலாம், பாரதி. அதே மாதிரி பானாவில் வருது. அது மாதிரி என்ன நமக்கு அந்த எழுத்தினுடைய அடிப்படையில் வைக்கின்ற பொழுது இதே போல் நாம் தேர்ந்தெடுத்து வைப்பதற்காக இதற்கென்று இந்த எழுத்துக்களையெல்லாம் அவர்கள் நிர்வகித்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். இந்த ராசிக்கு எது யோகாதிபதி, எது பாதகாதிபதி, என்ன உலோகம், என்ன ரத்தினம், என்ன வண்ணம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தொடர்ந்து நான் உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேருகின்ற நாள் இந்த நாள். பொது வாழ்விலே உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும், புகழ் கூடும், வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவர். பாதியில் நின்ற பணிகள் மீதியும் முடியும். நல்ல நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்ட வேண்டிய நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யும் எண்ணம் மேலோங்கும். பழைய பங்குதாரர்கள் விலகி புதிய பங்குதாரர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பதவியில் இருப்பவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கலாம். வாக்கு பலிதமும் உங்களுக்கு உண்டு. கனவு பலிதங்களும் இன்றைக்கு ஏற்படலாம். சனியின் பார்வை இருப்பதால் உடல் ஆரோக்கிய தொல்லை ஓரளவு உண்டு என்றாலும் கூட மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கும் நாள். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடுவார்கள். சொத்து சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வீர்கள். ஒரு சொத்தை விட்டு மற்றொரு சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டு. அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் மட்டும் தாமதம் ஏற்படலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அதிகாலையிலேயே அலைபேசி ஒளி தகவல் உங்களுக்கு ஆச்சரியமடைய வைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. அதிக கோபத்தால் அமைதியை இழக்க நேரிடும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கத்தான் செய்யும். வியாபார விரோதங்களும் உண்டு. எதற்கும் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. அமைதியையும் பொறுமையையும் கடைபிடித்தால் இன்றைக்கு ஆனந்தமாக ஆக்கிக் கொள்ளலாம். கன்னிராசி நேயர்களே, மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். மாற்றங்கள் வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மணமாலை சூடுகிற வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். வளர்களின் ஒத்துழைப்போடு வளர்ச்சியை கூட்டிக் கொள்வீர்கள். நட்பு வட்டம் விரியும். நல்ல நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரிந்து சென்றவர்கள் வந்து இணையும் நாள். பிரியமானவர்களின் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். பயணங்களில் உங்களுக்கு பலன் உண்டு. பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். அரசியலில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும் நாள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் இருப்பவர்களின் அனுசரணையால் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்ளும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளும் நாள். ஆதாயம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். நட்பால் நல்ல பலன் உண்டு. விஐப்புகள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அதிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி தகவலும் சரி, தொலைபேசி வழி தகவலும் சரி, உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். வருமானம் 2 மடங்காக உயரும்.
புதன் பலம் நன்றாக இருப்பதனாலே மாமன் வைத்தின் வழியில் கூட உங்களுக்கு ஒத்துழைப்புகள் உண்டு. கல்யாண கனவுகள் நனவாகும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும் நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளிலே லாபம் கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். 10ல் குரு இருப்பதனால் பதவி மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். வாகனங்களை கூட மாற்றிக்கொள்ள முன் வருவீர்கள். பழைய வாகனங்கள் பழுதாகிறது என்று சொல்லி கவலைப்பட்டு அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஓரளவு நன்மை பயக்கும் நாளாகவே கருதலாம். வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குடும்ப சுமை கூடும் நாள். கொடுக்கல் வாங்கல்களுக்கு திருப்திகரமாக இல்லையே என்று நினைப்பீர்கள். கவனம் தேவை. விழிப்புணர்ச்சி இல்லாவிட்டால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பிள்ளைகளாலும் விரயம் ஏற்படும். பிறராலும் உங்களுக்கு விரயங்கள் இருக்கும். நட்பால் உங்களுக்கு நல்ல காரியம் நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். வங்கிச் சேமிப்பு கரைகிறதே என்று கவலைப்படுவீர்கள். சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நாளாக மாலை நேரம் இந்த நேரம் இருக்கிறது. என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் வடக்கு நோக்கி அம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். சுற்றியிருப்பவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடுவார்கள். அந்நிய தேச யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. வாகன பழுதுகளை சரி செய்து கொள்வீர்கள். விரயங்கள் காலையில் கூடுதலாக இருந்தாலும் மாலையில் வரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். மீனராசி நேயர்களே, சுறுசுறுப்பாக செயல்படும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். சொத்துக்கள் வாங்குவதிலே ஆர்வம் கூடுதலாக இருக்கும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு. வியாபார விரோதங்கள் விலகும். புதிய தொழிற்தரங்கம் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எதிரிகளின் தொல்லை குறையும். இன்றைக்கு எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.